இப்போ என்ன பார்க்க போறோம்னா auriferous acute and auriferous convect அப்படின்றாங்க. அப்படின்னா முன் விடுவிக்கப்பட்ட மற்றும் முன்பு குற்றவாளி, விடுவிக்கப்பட்டவங்க இல்ல முன்னிருந்த குற்றவாளி அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா person once convicted or acquitted not to be tried for same offenses. அதாவது ஒரு முறை குற்றவாளி அல்லது விடுவிக்கப்பட்ட நபர் அதே குற்றத்திற்காக விசாரிக்கப்படக்கூடாது. அப்புறம் auriferous acute means previously acquitted அப்படின்றாங்க. அப்படின்னா auriferous acute அப்படின்னா என்றால் முன்பு விடுவிக்கப்பட்டவர் என்று பொருள். So according to this maxim, the defendant claimed to have been previously acquitted of the same offense on subsequently the same evidence and that he or she therefore cannot be tried for it again அப்படின்றாங்க. அதாவது இதனுடைய கூற்றுப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா படி பிரதிவாதி கணிசமான அதே சாட்சியத்தின் அடிப்படையில் அதே குற்றத்திற்கு முன்னர் விடுவிக்கப்பட்டதாக கூறுகிறார். எனவே அவர் அல்லது அவள் மீண்டும் அதே விசாரிக்க முடியாது. அப்போ மறுபடியும் அந்த குற்றத்தை அவர் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ auriferous அப்படின்னா என்னன்னா again a play of auriferous acute can be committed with a play of not guilty அப்படின்றாங்க. அப்படின்னா auriferous நிபந்தனையின் வேண்டுகோளை குற்றமற்றவர் என்ற கோரிக்கையுடன் இணைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் auriferous convict means previously convicted. According to this maxim, the defendant claimed to have been previously convicted of the same offense and that he or she therefore cannot be tried for it again. A plea of auriferous convict can be combined with a plea of not guilty அப்படின்னா அதாவது குற்றவாளி என்றால் முன்னர் தண்டனை பெற்றவர் என்று பொருள். இந்த கோட்பாட்டின்படி பிரதிவாதி அதே குற்றத்திற்கு முன்பு தண்டிக்கப்பட்டதாக கூறுகிறார். எனவே அவர் அல்லது அவள் அதை மீண்டும் விசாரிக்க முடியாது. ஆட்சிப்பொருள் குற்றவாளியின் மனுவை குற்றவாளி அல்ல என்ற மனுவுடன் இணைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்றதோட இணைக்கிறதா auriferous convict அப்படின்றது. ஸோ auriferous acute அப்படின்றது ப்ரீவியஸ் அக்யூட்டட், முன்ன வந்து கைது செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து குற்றவாளியை வந்து மற்றொரு குற்றவாளியை அல்ல, மறுபடியும் அவங்க குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. குற்றவாளியின் மனுவை குற்றவாளி அல்ல என்ற மனுவுடன் தான் இணைக்கணுமே தவிர குற்றவாளி அப்படின்னு இணைக்கக்கூடாது. இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், அதை நல்லா கேளுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா auriferous acute means previously acquitted அப்படின்னாங்க. அப்படின்னா auriferous acute என்பது முன்பு விடுவிக்கப்பட்டதை குறிக்கிறது, விடுவிச்சிட்டாங்க அதை குறிக்கிறது தான் auriferous acute அப்படின்றது. auriferous convict means previously convicted அப்படின்றாங்க. அப்படின்னா auriferous convict என்றால் முன்பு குற்றவாளி என்று பொருள். முன்பு விடுவிக்கப்பட்டது, இது முன்பு குற்றவாளி. இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் இதை குற்றத்திற்காக முன்னர் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டவர், அதாவது defendant previously convicted for same offense, அந்த அஃபென்ஸுக்காக முன்ன குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. குற்றத்திற்கு முன் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டவர். அதுக்கு அடுத்தது person once convicted acquitted not to be tried again. ஒரு முறை குற்றம் சாட்டப்பட்ட விடுவிக்கப்பட்ட நபர் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட மாட்டார். அதுக்கடுத்து person discharged U/S 258 not to be tried again for same offense. அதே குற்றத்திற்காக மீண்டும் முயற்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக 258 டிஸ்சார்ஜ் செய்தவர். மறுபடியும் நீ அந்த குற்றத்தை செய்யக்கூடாது. அப்போ முன்பு விடுவிக்கப்பட்டதை தான் auriferous acute வாங்க, முன்பு குற்றவாளி அப்படின்றத வந்து auriferous convict அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா தீர்ப்பு. ஜட்ஜ்மெண்ட்னா தீர்ப்பு தான் சொல்லுவோம். அப்போ ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னா தீர்ப்பு என்பது நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பாகும். ஜட்ஜ்மெண்ட் இஸ் a final decision of the court அப்படின்னு சொல்றாங்க. intimated to the parties and to the world at large by the formal pronouncement or delivery in open court அப்படின்றாங்க. அதாவது இறுதி தீர்ப்பாகும். பிரிவு 353 அசல் அதிகார வரம்பிற்குட்பட்ட எந்த ஒரு குற்றவாளி நீதிமன்றத்திலும் ஒவ்வொரு விசாரணையின் தீர்ப்பும் விசாரணை முடிவடைந்த உடனேயே அல்லது அதன் பிற்பகுதியில் கட்சிகள் அல்லது அவர்களது வாதிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்படும் என தலைமை அதிகாரியால் திறந்த நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படும். நீதிபதியே தீர்ப்பு முழுவதுமாக வழங்க வேண்டும். ஒருவர் தீர்ப்பு முழுவதையும் படிக்க வேண்டும். அவர் தீர்ப்பின் செயல்பாட்டு பகுதியை படித்து
குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது அவரது மனுதாரருக்கு புரியும் மொழியில் தீர்ப்பின் உட்பொருளை விளக்க வேண்டும் அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஃபைனல் டிசிஷன் ஆஃப் த கோர்ட் intimated to the parties and to the world at large by the formal pronouncement or delivery in open court. Section 356 provide that the judgment in every trial in any criminal court of original jurisdiction shall be pronounced in open court by the presiding officer immediately after the termination of the trial or at some subsequent time of which notice shall be given to the parties or their pleader. The judge must deliver the whole of the judgment. He must read out the whole of judgment. He must read out the operate part of the judgment and explaining the substance of the judgment in a language which is understood by the accused or his pleader. அப்போ அவங்களுக்கு புரியுற மொழியில நம்ம அதை தெளிவா சொல்லணும். ஜஸ்ட் சும்மா இங்கிலீஷ்லேயே படிச்சுட்டு அப்படியே விட்டுறவும் கூடாது, புரியாத மொழியில தமிழையும் சொல்லக்கூடாது. ஒரு குற்றவாளிக்கு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவன் புரிஞ்சு கொள்ற மொழியில தான் அவனுக்கு தெளிவா புரிய வைக்கிறோம் கோர்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது பேர் தான் ஜட்ஜ்மெண்ட். தீர்ப்பு அப்படின்றது இதுதான். எதுக்காக குற்றம் சாட்டப்பட்டார், எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கார் அப்படின்றத தெளிவா சொல்றதுதான். சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. ஜட்ஜ்மெண்ட் என்னன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.